மச்சி, ஈவினிங் மெரினா பீச்சில் ஒரு எக்ஸிபிஷன் போறாங்களாண்டா. அது சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்மளும் வேலையை முடிச்சுட்டாங்க, போயிட்டு வரலாமா? சரி போலாம்டா. சொல்லு மச்சி. அப்படியா? சரி ஓகே மச்சி, நான் வந்துடுறேன். டேய், எங்க ஏரியா பசங்க அங்கதான் போறானுங்களா. அவனுக்கு கூட போனா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம நாளைக்கு போய்க்கலாமா? ஓ சரிடா, நாளைக்கு போய்ப்போ. மச்சி, நேற்று உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட போனியே, எப்படி இருந்துச்சு? ஜாலியா போச்சா? எங்கடா, நேத்து நான் போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே என்ன விட்டு போயிட்டானுங்க. ஒருத்த கூட எனக்காக வெயிட் பண்ணவே இல்லை தெரியுமா. நான் வீட்டுல போய் வெறுப்புல அமைதியா பாத்துட்டேன். சரி விட்றா, அதுவும் நல்லதுக்குதான். இன்னைக்கு நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் சொல்லியிருந்தோம்ல, சாயங்காலம் போயிட்டு வரலாம். சரிடா. சொல்லு மச்சி. டேய் யோகா, நேத்து எங்க ஏரியா பசங்க விட்டு போயிட்டாங்க சொல்லியிருந்தல. ஆமா, அவனுக்கு தான் நான் கால் பண்ணாங்க. நேத்து விட்டு போனதுக்கு சாரின்னு சொல்லி இன்னைக்கு ஈவினிங் படத்துக்கு போறானுங்களா. கூப்பிட்டு இருக்கானுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓ சரிடா, போயிட்டு வா. டே யோகா, இந்த மனுஷங்க இருக்கிறாங்களே மனுஷங்க, அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியுமா? நம்மள ஒரு சில ஆளுங்க கண்டுக்கவே மாட்டாங்க, விட்டு விலகி விலகி போவாங்க. ஏன் நம்மள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்கன்னு வை. அவங்களதான் மறுபடியும் தேடி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுவே நம்ம மேல ஒருத்தர் பாசம் வச்சு நம்மள ஒரு ஆளா மதிச்சு அவங்க மறுபடியும் நம்மள தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்கள நம்ம ஒரு ஆளா கூட மதிக்காம உதாசீனப்படுத்துவோம். தேவைப்படாத இடத்துல அன்பை காட்டி அசிங்கப்படுறதும், தேவைப்படுற இடத்துல அன்பை காட்டாம அசிங்கப்படுத்துறதும் தான்டா அந்த மனுஷங்களோட இயல்பு. இது அவன் மட்டும் இல்ல, நீ நான் எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்கோம். கூட இருக்கவங்க ஏமாத்தும் போதுதான் நமக்கு உண்மையா இருந்தவங்க ஞாபகமே நமக்கு வரும். நீ எதுவும் வருத்தப்படாத, போய் வேலையை பாரு.